பேரவைத் தலைவரே, நான் உங்கள் சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நீக்கிட்டீங்க, ஆனால் இப்போ இதெல்லாம் லைவில் போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்துருக்கீங்க, நல்ல முயற்சி, நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அததான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இறக்கில் இருந்தாலும், ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற ஓரிரண்டு செய்திகளில் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன்.